பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்றைக்கி கடனாளியாகும் அமைப்பு யாருக்கு, விரைவில் கடன் அடைபடுவதும் யாருக்கு என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையிலே எல்லோரும் எப்போதும் கடனாளியாக இருப்பதில்லை. சூழ்நிலை கடனாளியாக அவர்களை மாற்றிவிடுகின்றது. எந்த மாதிரி சூழ்நிலை அமைப்புங்கிறதை இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் பாவகத்தை ஜோதிடத்திலே கடன் கூறும் பாவமாக கூறுகிறார்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்திலே கன்னி ராசி இருக்கிறார். மேஷத்தில் 6ஆம் ஆச்சுன்னா 6ஆம் இடம் கன்னி ராசி. ஸோ கன்னி ராசியில் அமர்ந்த கிரகமும் புதனோடு சேர்ந்த கிரகமும் புதனின் வீட்டில் நிற்கும் கிரகமும் கடனின் தன்மைகளை பற்றி கூறுவதாகும். ஜாதகப்படி லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் பகை பெற்றோ அல்லது தீய கிரகங்களின் சேர்க்கை பார்வை பெற்றோ தனித்தோ அமர்ந்து தசாபுத்தி நடந்தால் அவருக்கு அந்த காலகட்டம் முழுவதும் வம்பு வழக்கு கடன் தொல்லைகள் ஏற்பட்டு வாழ்க்கையிலே நிம்மதி சீர்குலையும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். உதாரணம், தீய கிரகங்கள்னால் சனி, ராகு, கேது, செவ்வாய். இவைகளை யாராவது ஒருத்தர் இப்போ கன்னிராசியில் இருந்தாலும் சரி, லக்னாதிபதி அங்கே இருந்தாலும் சரி, இல்லை இருவரும் சேர்ந்து சம்பந்தப்பட்டு கன்னிராசியிலே தொடர்பு கொண்டிருந்தாலும் இந்த மாதிரி கடன் தொல்லை அதிகமாகும். லக்னாதிபதி 6ஆம் வீட்டிலும் 6வது வீட்டு அதிபதி லக்னத்திலும் பரிவர்த்தனை அமைந்திருந்தாலும் கடன் பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் இருக்கும். லக்னாதிபதி பலமாக இருந்து ஜனன காலத்தில் 6ஆம் பாவாதிபதி தசை நடந்தால் இல்லை புத்தி நடந்தேன்னா திருமணம் போன்ற ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக பெரிய கடன் வாங்கி விடுவார்கள். லக்னாதிபதி பலமற்ற நிலையிலும் 6ஆம் பாவாதிபதி தசாபுத்தி நடைபெறும் போது கடன் வாங்கினால் திரும்ப அடைக்க சிரமப்படுவார்கள். 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்களையும் 6ஆம் பாவாதிபதி நிற்கும் வீட்டினையும் கொண்டு ஒருவர் எந்த காரணத்திற்காக கடன் வாங்குகிறார்கள் என்பதை அறிய முடியும். உதாரணத்துக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்க நிலபுலங்கள் வாங்குவது, சைட்டு வாங்குவது, இது சம்பந்தமாக கடன் வாங்கலாம். 6ஆம் இடத்திலே அந்த கன்னி ராசியிலே சுக்கிரன் இருந்தால் வீடு கட்டுவது, வீட்டை நவீனப்படுத்துவது, அலங்காரம் செய்வது, ஆடம்பர செலவு போன்றவற்றினால் இல்லை வாகன யோகம் வாங்குவது, இதனால் கடன் ஆகலாம். ஆக இந்த மாதிரி சனி அமர்ந்திருந்தால் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனையை தீர்ப்பதற்காக கடன் வாங்கலாம். இந்த மாதிரி எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கடன் எந்த மாதிரி அமைப்பில் வரும் என்பதையும் நம்ம ஓரளவு சுட்டி காட்ட முடியும். ஜனன காலத்திலே லக்னாதிபதி பலமற்று 2ஆம் வீட்டிலே இருந்து குரு பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் 12ஆம் பாவகத்திலே அமர்ந்து திசை நடந்தால் சம்பாத்தியம் முழுவதும் கடன் வட்டி கட்டியே வீணாகும். அதாவது குரு 12ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரிஷப லக்னம்னு வைங்க. அந்த ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி பலம் இல்லாமல், ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி யார்? புதன். அவர் இதில் மீனத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலோ இல்லை பலம் இல்லாமல் 6, 8, 12 பாவகங்களில் இருந்தாலோ குரு பார்வை இல்லாமல் இருந்தாலும் 12ஆம் பாவகாதிபதி, அதாவது ரிஷப லக்னம்னா 12ஆம் பாவாதிபதி மேஷ ராசிக்குடையவர் செவ்வாயினுடைய தசாபுத்தி நடந்தாலும் கடன் சம்பாதிக்கிற சம்பாதிப்பு பூரா கடனையும் வட்டியும் கட்டுவதற்கே சரியாக போயிடும். ஜனன காலத்தில் 2ஆம் பாவாதிபதி 6ஆம் வீட்டிலே நின்றால் அவருக்கும் வாழ்க்கை கடனிலேயே கழியும். அதே போல தான் இப்போ அதே ரிஷப லக்னம், 2ஆம் பாவாதிபதி மிதுனம்னா புதன், அவர் 6ஆம் வீடு அந்த கன்னி ராசியில் இருந்தாலும் கடன் கண்டிப்பாக அதிகரித்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் கடன் அடைபடுவதற்கே அவர் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். இதில் குரு பார்வை அமைந்தது அப்படின்னா அவங்க கடன் அடைபடும். இந்த மாதிரி இருக்கவங்க இந்த லக்னாதிபதி 2ல் பலம் இல்லாமல் இருந்தாலோ 12ஆம் பாவாதிபதி திசை இருந்தாலோ நீங்கள் கூறிய வரைக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா அவங்க வாங்கினவங்க கடனை கட்ட மாட்டாங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க கட்டுவாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் கண்டபடி பர்ச்சேஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி தான் நடக்கும். ஜனன காலத்திலே உள்ள சனிச்சரணை கோச்சார சனி கிடக்கும் போதும் வாழ்க்கை நிலையிலே பல மாற்றங்கள் ஏற்படும். ஒருவருக்கு ஜனன காலத்தில் சனி
லக்னத்தில் இருக்காரு, இல்லை சனி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த சனியை கோச்சார சனி கடக்கும் போது அவங்களுக்கு வந்து பலவிதமான தோல்விகள், வருமானம் இழப்பு, கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மீன ராசியிலே கோச்சார சனி கோச்சாரத்திலே இருக்கின்றார். ஒருவருடைய ஜாதகத்திலே சனி வந்து மீனராசியில் இருக்குதுன்னா அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனியை கோச்சார சனி கடக்கின்றார். ஆகையினால கண்டிப்பாக வருமான இழப்பு, இல்லை இந்த தொழில் சம்பந்தமான இழப்பு, இது போலெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நேரங்களில் அவங்க வந்து புது முயற்சிகள்லையோ, புது வியாபாரத்துலேயோ, புது ஏஜென்சிலேயோ ஈடுபடக்கூடாது. கேது இந்த மாதிரி கிராஸ் பண்ணாலும், இப்போ மீனராசியில் கோச்சார சனி இருக்கிறார், அதே மாதிரி கோச்சார கேது வந்து அங்கே மீனராசியில் இருக்கிற சிம்மத்தில் இருக்கான்னு வச்சுக்கங்க. இப்போ கோச்சார கேது வந்து சிம்ம ராசியை கடந்து கொண்டு இருக்கின்றார். இந்த மாதிரி கேது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை அந்த கோச்சார கேது கடக்கும் போதும் இவங்களுக்கு கடன் வந்து ஏற்படும். தனகாரகனான குரு வந்து ஒருவருக்கு 1, 5, 9 அதிபதியாகி 6 மற்றும் 8ஆம் பாவத்தில் இருந்தாலும், குரு பகவான் 6, 8, 12ஆம் அதிபதியாகி தசாபுத்தியை நடத்தினாலும், 6ஆம் வீட்டை கோச்சார குரு கடந்தாலும் கடனாளியாக ஆவார்கள். அதாவது மறைவு ஸ்தானங்களில் குரு இருக்கக்கூடாது. 6, 8, 12 குரு இருக்கக்கூடாது. அவர் வந்து 1, 5, 9 அதிபதியாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக 6, 8, 12 இருக்கும்போது இந்த கடன் அதிகமாவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஜாதகத்திலே தனகாரகன் குரு நீச்சம் பெற்று அல்லது வக்ரம் பெற்றிருந்தாலும், கோச்சார சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் வக்ர குருவை கடக்கும் போது காலத்திலும் கடன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. அதனால் 6, 8, 12 அதிபதிகள் தசாபுத்தி நடந்தாலும் விரயம், நோய் போன்ற காரணங்கள் அதிகமாகும். ஒருவர் ஜாதகத்திலே கர்மகாரகன் சொல்லக்கூடிய சடைச்சரணை கோச்சார கேதுவும் ஜனனகால கேதுவும் ஜனனகால கேதுவை கோச்சார சனியும் கடக்கும்போது வேலை இழப்பு, வருமான இழப்பு, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பராசினருக்கு 6ஆம் அதிபதி நீர் ராசியாக வருவதால் எதிரிகளின் வீடாக இருப்பதாலும் 6ஆம் அதிபதி கடனால் புத்தி காலங்கள்லேயும் கடன் ஏற்படும். எப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னு ஜாதகத்திலே குரு காலபுருஷனுக்கு 6ஆம் பாவமான கன்னியிலோ ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தில் கோச்சார ரீதியாக பயணம் செய்யும்போது வாங்கக்கூடாது. குரு தான் இருக்கும் வீட்டை வளர்ப்பார். அதனால் 6ஆம் பாவத்தில் நிற்கும் கடனை அதிகப்படுத்துவார். 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாசம சனி நடைபெறும் காலத்திலையும் கடன் வாங்க முயற்சி செய்யக்கூடாது. சந்திரன் பலமற்ற நாளிலே கடன் வாங்கும் முயற்சியிலும் இறங்கக்கூடாது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் குளிகை நேரத்தில் கடன் வாங்கவே கூடாது. ஆக இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம் அப்படின்னம்னா கடன் தொல்லை அதிகமாகும். கடன் வாங்காமல் இருப்பதற்கு லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும். குரு வந்து 1, 5, 9ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும். அந்த குருவினுடைய பார்வை 6ஆம் வீட்டை பார்ப்பதாக இருக்க வேண்டும், அந்த கன்னி ராசி. அப்போ வந்து அந்த கடன் தொல்லையிலிருந்து விமோச்சனம் ஏற்படும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.